போர் சூழலுக்கு மத்தியில் தங்களின் உயிர்களுக்கு உத்தரவாதமற்ற நிலையிலும் மக்கள் வியர்வை சிந்தி உழைத்த பணத்தை கொண்டு சேர்த்திருந்த அசையும் அசையாத ஆதனங்களின் பெறுமதி இதுவரை சரியாக மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதே நிதர்சனம். இறுதிக்கட்ட யுத்தத்தில் மக்களால் கைவிடப்பட்ட பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தொடர்பில் இதுவரை தீர்க்கப்படாத பிரச்சினைகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கிறது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்களால் கைவிடப்பட்ட பல்லாயிரக்கணக்கான வாகனங்களின் தற்போதைய நிலைமை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் பதிவாகிய காட்சிகளே இவை. உரிய ஆவணங்களை காட்டி ஒரு பகுதியினர் வாகனங்களை மீள பெற்றுக் கொண்டுள்ளனர். எவ்வாறாயினும் பொதுமக்களினால் கைவிடப்பட்ட பல்லாயிரக்கணக்கான வாகனங்களின் பெரும்பகுதி மக்கள் மீள்குடியேற்றப்பட்ட பின்னரும் இதுவரை அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வாகனங்கள் வெவ்வேறு இடங்களில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் உதிரி பாகங்கள் பிரிக்கப்பட்டு பல்வேறு தரப்பினருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வாகனங்களை பறிகொடுத்தவர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். வாகனத்தை நாங்கள் நேர போய் பார்த்து வாகனம் எல்லாம் நின்றது கிடக்குதால தரமாட்டோம். பிறகு எல்லாத்தையும் வித்து அதையே சுட்டி கொண்டு போகணும். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வீடு வாயில நாங்கள் வந்து பெரிய கஷ்டத்துல இருக்கிறோம். இந்த வாகனம் எல்லாம் ஏலத்துல விலப்பட்டு போச்சு ரகசியமான முறையில். யாரு செய்தது எங்களுக்கு தெரியும். எந்த பிரச்சனை விட்ட வாகனத்துக்கான எங்களுக்கு ஒரு கொடுப்படம் அரவாசி என்றாலும் வாகனத்துல எங்களுக்கு ஆவணங்கள் இருக்கு. எங்களுக்கு ஆவணங்கள்லாம் வச்சிருக்கிறோம். எல்லாம் இருந்து காட்டியும் எங்களுக்கு அது இல்ல. முல்லைத்தீவு மாவட்டத்தின் யுத்தத்தின் போது கைவிடப்பட்டதான வாகனங்கள் மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் எங்களுடைய மாவட்டத்திலே 5101 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன மாவட்ட செயலாளருக்கு. அந்த வகையிலே 2224 வாகனங்கள் உரியவர்களுடைய ஆவணங்களை சேவை பார்த்து அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. வாகனங்களுடைய உரிமையாளர்களை சரியான விதத்தில் அடையாளம் காணப்பட முடியாது மற்றும் வாகனங்கள் பாவனைக்கு உதவாதமான நிலையை கருத்தில் கொண்டு மீளவும் இந்த வாகனங்கள் இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. அவை பின்னர் ஏலத்துக்கிடப்பட்டதாக அறிகின்றேன். மக்களால் கைவிடப்பட்டுள்ள இந்த வாகனங்களில் பெருமளவானவை ஏலத்தில் விடப்பட்டு அவற்றின் உதிரி பாகங்கள் பல கோடி ரூபாவிற்கு விற்கப்பட்டு வருவதாக மக்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மாவட்டத்தில் இடத்திற்கு இடம் கைவிடப்பட்ட நிலையிலுள்ள வாகனங்களை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் பொறுப்பிற்கு ஒப்படைக்க ராணுவத்தினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். யுத்தத்தில் இடம்பெயர்ந்து சொல்லுண்ணா துயரங்களையும் இழப்புகளையும் சந்தித்த மக்கள் மீள்குடியேற்றத்தின் பின்னர் மீண்டும் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக போராடிக் கொண்டிருக்கின்றனர். உரிய ஆவணங்கள் இருந்தும் இதுவரை வாகனங்களை பெற்றுக்கொள்ள முடியாத மக்களுக்கு அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கும் உரிமையாளர்கள் இருந்தும் விற்பனை செய்யப்பட்ட வாகனங்களுக்கான இழப்பீட்டை வழங்குவதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா?